5.54 கோடி டெண்டர். இதை வந்து ஒரு ஆபீஸ் ஷிஃப்ட் பண்றதுக்கு 5.5 கோடி ஆகுமான்னு டெண்டரை 3ஆ பிரிச்சிருக்கிறாங்க. டெண்டர் செலவு, தண்ட செலவு அப்படின்னு கம்யூனிஸ்ட் சொல்றாங்கன்னா, அதன் பின்னணியில வந்து தண்ட செலவு மட்டுமல்ல, அது வந்து சட்டத்துக்கு புறம்பான ஊழல் செலவாக இருந்ததா அப்படிங்கிறதா முக்கியம். 3 நாட்கள் தாமதம் என்பது என்னை பொறுத்தவரை அது பட்டவர்த்தனமான முறைகேடுதான். முதல் கோணலே முற்றிலும் கோணல் ஆயிருச்சப்பா. சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்கிறது, பெண் பாதுகாப்பு பல்லிழிக்கிறது, ஊழல் முடைநாற்றம் எடுத்து வீசுகிறது. எவ்வளவு நாள்ல? 100 நாள்ல. ஜிஎம் ஆபீஸ மாத்தணுங்கிறது ஒரு தண்ட செலவு. இன்னொன்னு அப்படி மாத்தணும்னு நினைச்ச டெண்டர் செலவும் வந்து அது முறைகேடாகவும் ஏற்புடையதற்றதாகவும் சட்டத்தின் பார்வையிலே வெளிப்படைத்தன்மை அற்றதாகவும். தாவேகா அரசு தூய்மையான அரசு என்றால், தாவேகா அரசு வெளிப்படைத்தன்மையான அரசு என்றால், பிறர் மீது சாக்கடையை வீசியதை நிரூபிக்க கூடாது, தான் பூக்குழி இறங்கி அதை நிரூபிக்கணும். தமிழ் நியூஸ் நேர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடைய இருந்திருப்பவர் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாநில சிறுபான்மை அணியினுடைய துணைத் தலைவர் வழக்கறிஞர் திரு அலிமல் புகாரி அவர்கள். சார் வணக்கம். முதல்வரனுடைய அந்த அலுவலகம் மாற்றம் வந்து ஏற்கனவே செய்திகள்ல நம்ம பார்த்தோம். அதுவே விமர்சனத்துக்குள்ளாச்சு. கூட்டணி கட்சிகள் கம்யூனிஸ்ட் தோழர்கள்லாம் கூட தெண்ட செலவுன்னு கூட பலரும் சொன்னாங்க. இப்போ அந்த டெண்டர்னுடைய அந்த விட்ட முறையில வந்து விதிமீறல்கள் நடந்திருக்கு அப்படிங்கிற செய்தி காலையில இருந்து வந்துகிட்டு இருக்கு. அதனுடைய பின்னணி என்ன? 5.54 கோடி டெண்டர். இதை வந்து ஒரு ஆபீஸ் ஷிஃப்ட் பண்றதுக்கு 5.5 கோடி ஆகுமாங்கிறது ஃபர்ஸ்ட் கொஸ்டின். முறைகேடெல்லாம் அப்புறம். ஒரு ஆபீஸ் ஷிஃப்ட் பண்றதுக்கு 5.5 கோடி ஆகுமான்னு இப்ப ஆதவர்ஜுனா இன்னைக்கு பேசிட்டு இருக்காரு. அப்படி இல்ல, இப்படி இல்ல, நாங்கெல்லாம் அப்படி கிடையாது, நீங்க எல்லாம் சட்டமன்ற என்ன எதோட கம்பேர் பண்ணி பேசணுங்கிற ஒரு அடிப்படை புரிதலே இல்லாம நீங்க வந்து இதே மாத்தணும்னு நினைக்கலையா? தலைமைச் செயலகத்தையே மாத்தணும்னு கடந்த காலங்களில் நினைக்கலையா? அவரை உட்காந்து S1, S2, S3 எல்லாம் உட்கார்றதுக்கு இடம் ரொம்ப கம்மியா இருக்கு, தன்னை போலவே எல்லாரும் உட்காரணும், தலைவலியா இருக்குது அதெல்லாம் கேட்கறதுக்கு. சரி, பாயிண்ட்டுக்கு வருவோம். 5.54 கோடி சிஎம் ஆபீஸ வந்து மாத்துறதுக்காக முதல்ல இது 5.54 கோடி ஆகுமாங்கிறது தான் முதல் கேள்வி. ரெண்டாவது, டெண்டர் செலவு, தண்ட செலவு அப்படின்னு கம்யூனிஸ்ட் சொல்றாங்கன்னா, அதன் பின்னணியில வந்து தண்ட செலவு மட்டுமல்ல, அது வந்து சட்டத்துக்கு புறம்பான ஊழல் செலவாக இருந்ததா அப்படிங்கிறதா முக்கியம். என்னன்னா, ஃபார்மல் டெண்டர் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாலே இந்த கொடுமையெல்லாம் நம்ம எங்க போய் அழுவுறது? தன்னை மாற்றம் என்று சொல்லிக் கொண்டவர்களுடைய துர்நாற்றத்தை பற்றி என்ன சொல்வது? ஒரு ஃபார்மல் டெண்டர் ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாலேயே ரெனோவேஷன் ஒர்க் அங்க ஸ்டார்ட் ஆயிருச்சு. டெண்டர் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாலேயே இந்த ஒர்க்கை அப்ப வந்து டெண்டர் ப்ராசஸுக்கு முன்னாலேயே ஒர்க் ஸ்டார்ட் பண்ண ஆத்தரைஸ் பண்ணது யார்? இப்ப ஆதவர்ஜுனா எந்திரிச்சு பேசணும்னா இதுக்கு தான் பதில் சொல்லணும். ஏன்னா நெக்ஸ்ட் ஸ்டெப்ல ரொம்ப முக்கியமானது இதுதான். ஃபார்மல் டெண்டர் ப்ராசஸுக்கு முன்னாலேயே ஒர்க் ஸ்டார்ட் பண்றதுக்கு ஆத்தரைஸ் பண்ணது யார்? அதே மாதிரி நியூஸ் பேப்பருடைய அட்வர்டைஸ்மெண்ட் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் தினமணில வருது, 13 ஆகஸ்ட்ல வருது. ஆனா ஆன்லைன் டீடைல்ஸ் வந்து 17ஆம் தேதி தான் வருது. 3 days டிலே அட்வர்டைஸ்மெண்ட்லயும் ஆன்லைன் டெண்டர் டீடைல்ஸுக்கு 3 நாட்கள் தாமதம் என்பது என்னை பொறுத்தவரை அது பட்டவர்த்தனமான முறைகேடு தான். இது வந்து ஒரு அலிகேஷன் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கிறத தாண்டி டிரான்ஸ்பரண்ட், நேற்று கூட நிறைய அதை பத்தி பேசிட்டு இருந்தாங்க, நிறைய வீடியோக்களை பார்த்தேன். டெண்டர் டிரான்ஸ்பரன்சி கொண்டு வந்ததே கலைஞர் தான், நாங்க தான். அது முதல் கோணலே முற்றிலும் கோணல் ஆயிருச்சப்பா. நான் ஏற்கனவே சொன்னதுதான், இதோ சும்மா வந்து ஆரம்பத்துல ஊழ விட்டுக்கிட்டு இருக்கானுங்க. ஆனால் இவர்களுடைய ஆட்கள் எல்லாருமே ஏன் 2 விஜயபாஸ்கரை கட்சியில சேர்க்கும் போதே தெரிய வேணாமா இவங்க லட்சணம் என்னவாக இருக்கும் என்று? அதனால இரண்டாவது வந்து தன்னுடைய அபிடவிட்லயே பல உண்மை செய்திகளை மறைக்கும் போதே தெரிய வேண்டாமா? வரி விஷயங்களுக்காக வந்து SMSJ வந்து ரீல்ல மட்டும் ஹீரோவா இருக்க கூடாது, ரியல்லையும் ஹீரோவா இருக்கணும்னு இவரை குட்டு வைக்கும் போது தெரியாதா? பின்னால போய் அதை அந்த அட்வர்ஸ் ரிமார்க் மட்டும் எக்ஸ்பென்ட் பண்ணி வாங்கிட்டு வந்தாருன்னு வைங்களேன் கோர்ட்ல. இருந்தாலும் இப்படி நீதிமன்றத்திலே குட்டு வாங்கியவர் தானே இவர். அப்புறம் இவருடைய எண்ணமும் செயல்பாடும் எந்த அளவுக்கு கிளீனா இருக்கும் என்பது நமக்கு தெரியாதா? அதே மாதிரி ஒரு பிட்டுக்கு வந்து பெரும்பாலும் நான் அறிந்த வரை, கரெக்ட் மீ இஃப் ஐ எம் ராங், 30 நாட்கள் என்பது இருக்கும். இது வந்து இந்த ஒரு பிட்டுக்கு வந்து கொடுக்கப்பட்ட நாட்கள் வந்து வெறும் 15 நாட்கள். எதுக்கு 5.54 கோடி ரூபாய் பிட்டுக்கு
ப்ராஜெக்ட்டுக்கு 5.54 கோடி ரூபாய் ப்ராஜெக்ட்டுக்கு நார்மலா இருக்கிற டைமை விட வெறும் 15 நாள் நேரம் யாரை திருப்திப்படுத்துவதற்காக எதற்காக தரப்பட்டது? ஃபர்ஸ்ட் கேள்வியிலே இது காலி. அதாவது டெண்டர் ப்ராசஸ் முடியறதுக்கு முன்னாலே வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அப்ப இது இங்க டிரான்ஸ்பரன்சி இருக்கா? இங்க மேக்சிமம் அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த டெண்டரை 3ஆ பிரிச்சிருக்காங்க. ஒன்னு 2.41 கோடி, ஒன்னு ஆமா. 2.41 கோடி, இன்னொன்னு 2.1 கோடி, அதாவது 2 கோடியே 1 லட்சம், ம். இன்னொன்னு 1 கோடியே 12 லட்சம். இதை மொத்தம் சேர்த்தா 5.54 கோடி. இப்ப இந்த எல்லா 3 காம்பனண்ட்டும் இண்டிபெண்டா இல்ல வந்து டிரான்ஸ்பரண்டா டெண்டர் ஆயிருக்கா? நீங்க ஒன்னா வச்சிருந்தா இருக்கு. இது 3ஆ பிரிச்சிருக்கீங்களே, இது 3 இண்டிபெண்டா இருக்குதா இல்ல டிரான்ஸ்பரண்டா இந்த 3யுமே டெண்டர் பண்ணிருக்கீங்களா அப்படிங்கிறது ஒண்ணு. அதே மாதிரி ஆன்லைன்ல ஆரம்பத்தில் இருந்து இந்த கம்ப்ளீட் டெண்டர் வேல்யூ டீடைல்ஸ் ஆரம்பத்துல இருந்தே ஆன்லைன்ல இல்ல. ஏன் அப்படின்னா, அப்படி இருந்திருந்தா எவ்ரி எலிஜிபிள் கான்ட்ராக்டர் என்ன பண்ணிருப்பாரு அப்படின்னா இந்த இந்த இன்ஃபர்மேஷனை ஒரே நேரத்தில் எடுக்க முடியும். அவர்கள் எலிஜிபிள் கான்ட்ராக்டர் எல்லாருமே ஒரே நேரத்தில் இது ஆன்லைன்ல இருந்தால் தான் எடுக்க முடியும். எடுத்தால் தான் அவர்களும் இதிலே பங்கு பெற முடியும். அவர்கள் பங்கு பெற்றால் தான் அதுக்கு பேர் டிரான்ஸ்பரன்சி. அவர்கள் எல்லாரும் ஒரே நேரத்தில் எடுக்க முடியணும். அவர்கள் வந்து அதை ஒரே நேரத்தில் எடுக்க முடிவதற்கான வாய்ப்பு எதற்கு தரப்படுகிறது என்றால் அவர்கள் பங்கெடுத்தால் தான் அதுக்கு பேர் டிரான்ஸ்பரன்சி. அதே மாதிரி காம்படிட்டிவ் பிட்டிங்ல வந்து மேக்சிமம் காம்படிஷன் உறுதி செய்யப்பட்டதா என்றால் இல்லை என்பதை தாண்டி தெரியலன்னு இருக்குல்ல, இருக்கா இல்லையா நம்ம ஒரு முடிவுக்கு வந்துடலாம். தெரியல இல்ல அப்படிங்கிற ஒரு கேள்வி. மேக்சிமம் காம்படிஷன் இப்ப நீங்க வர்றீங்கன்னா நீங்களும் ஒரு பிடர்னா நீங்களும் வரணும். அதுல நானும் வரணும். யாருக்கெல்லாம் அந்த பிட் எடுப்பதற்கான தகுதி இருக்கிறதோ அவர்கள் எல்லோருமே பங்கு பெறக்கூடிய அளவில் அது வெளிப்படைத்தன்மையோடு இருந்திருக்க வேண்டும். அது இங்கு முற்றிலுமாக இல்லை. 5.5 கோடியிலே நாறுதடா உங்க கதை பாவிகளா. அப்போ ஒரு சாதாரண நாமக்கல் மாளிகைக்கு ஒரு சீஃப் மினிஸ்டர் ஆபீஸ் மாறுவதற்கே அதே மாதிரி இது வந்து மெயினா என்ன அப்படின்னா கம்ப்ளீட் டெண்டர் ரெக்கார்டையும் இதனுடைய ப்ரொசீஜரையும் அரசு முன் வந்து தெளிவுபடுத்த வேண்டும். எதையுமே ஆனா காதுல வாங்கிக்கிற மாதிரி தெரியல. அப்படிங்கிறப்ப ம். இன்னும் ம்ஹ்ம். காத்திருப்போம். இப்ப கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு ஏன் மாத்தணும் எல்லாம் சொல்றாங்க. இன்னும் காத்திருக்கும் போது இவர்களுடைய கூட்டு வந்து வெளிவரும். சட்டசபையில அமைச்சர் ராஜவர்ஜனா கொடுத்த விளக்கங்கள் உங்களுக்கு போதுமானதா இல்லையா? கடந்த காலத்துல அவரு சுட்டிக்காட்டி பல விஷயங்கள கேட்கிறாரு. என்ன இல்ல அதுல அவர் கொடுத்த உங்களுக்கு என்ன விளக்கம் நீங்க கேட்டீங்கல்ல முதல் கேள்வி தண்ட செலவுன்னு அதுக்கு தான் விளக்கம் கொடுத்துட்டு இருக்காரு. அங்க அவங்களுடைய வந்து டெண்டர் ப்ராசஸ்க்குலாம் தோழமை விளக்கம் கொடுக்கல கட்சிகளுக்கு. அவரு. ஓ! ஆமா அது நம்ம கேட்கவே இல்லை. அது தண்ட செலவுங்கிறதுக்கு கேட்கலன்னா நம்மளும் கேள்வி எழுப்பியிருக்கோம். அந்த கேள்வி முதல்ல அவங்களுடைய தோழமை சுட்டலுக்கு தான் போகும். அவங்களுடைய தோழமை சுட்டலுக்கு பதில் சொல்லிட்டு இருக்காரு. அதுவுமே ம், ம், ஏற்புடைய பதில் இல்ல. செக்ரட்டரியேட்டை மாத்தணும்னு நினைக்கிறதும் சிஎம் தன்னுடைய ம். ஆபீஸை மாத்தணும்னு நினைக்கிறதும் ஒண்ணா? இந்த அடிப்படை புரிதல் இல்லாமல் ஒரு அமைச்சர் பேசுகிறார் என்றால் எங்க போய் நான் முட்டை சொல்லுங்க. எங்க ம். போய் முட்டிக்கிறது? செக்ரட்டரியேட் அங்கதாங்க இருக்குது. சிஎம் ஆபீஸ் மட்டும் தனியா பிஞ்சு போகுது. இது என்னது? இது எப்படி ம். ஒண்ணும் புரியல. இந்த ம். விளக்கம் ஏற்புடையதா இல்லைன்னு ஒரு கேள்வி வேற கேக்குறீங்க. இது ஒரு விளக்கமா ம். முதல்ல? ம். சோ அதனால நான் என்னன்னா இது 2ஆ பிரிங்க. ஒண்ணு அத வந்து அப்படி சிஎம் ஆபீஸ மாத்தணுங்கிறது ஒரு தண்ட செலவு. ஒண்ணு அதுக்கான விளக்கமும் ஏற்புடையதா இல்ல. இன்னொன்னு அப்படி மாத்தணும்னு நினைச்ச டெண்டர் செலவும் வந்து அது முறைகேடாகவும், ஏற்புடையதற்றதாகவும், சட்டத்தின் பார்வையிலே வெளிப்படைத்தன்மை அற்றதாகவும் ஆழ்ந்து ம். விசாரிக்கப்படும் பொழுது அரசு முன் வந்து அதனுடைய தகவல்களையும், தரவுகளையும் வெளிப்படையாக தரும் பொழுது இவர்களுடைய அனைத்து குட்டும் வெளிப்படும். லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச். ஆனா சார், இது வந்து தாவேக்கா அரசு சார். இது வந்து டிரான்ஸ்பரன்சி கவர்ன்மென்ட், கரப்ஷன் ஃப்ரீ கவர்னன்ஸ். சோ விஜய் வந்து அத கரப்ஷன் ஒண்ணு நடந்துச்சுன்னா, அத சகிச்சுட்டு சும்மா இருக்க மாட்டாரு. அப்படிப்பட்ட ஒரு கவர்ன்மென்ட்க்கு நம்ம நிச்சயமா நம்ம ஒரு நம்பகத்தன்மையோட நம்ம இருக்கலாம். அப்படி எதுவும் முறைகேடுகள் நடக்காது. சந்தேகத்திற்கு இடமளிக்காத வகையில தான் வந்து இந்த டெண்டர் விடப்பட்டிருக்குங்கிற ஒரு இது வரும். அப்படித்தானே நான் வந்து இந்த தாவேக்கா அரசு கவர்னன்ஸ் அப்படித்தானே என்ன வந்து சொல்ல வர்றீங்க? இந்த என்ன அமைச்சர்கள் என்ன சொல்றாங்க. என்ன சொல்ல அமைச்சர்கள் வர்றீங்க? அப்படித்தானே போட்டுறாங்க அந்த நம்புங்க, கவர்னன்ஸ். நம்புங்கங்கிறீங்களா? எஸ், நம்புங்க எஸ். அப்படிங்கிறீங்க. அதாவது ஒரு திமுக காரராக இல்லாமல் ஒரு சாதாரணமா பேசுவோம். ம். இப்ப நான் வந்து நாங்கள் இது போன்ற ஊழல் குற்றச்சாட்டுகளுக்கு அப்பாற்பட்டவர்கள் 100 ஆதாரங்களை என்னால் சொல்ல முடியும். எங்கள் மீது வைக்கப்பட்ட எந்த ஊழலுமே சட்டப்பூர்வமாக நிரூபிக்கப்பட்டதும் அல்ல. எதிராளிகளுடைய வாய்வு சாடால தான் அது வந்து பரப்பப்பட்டது. அதெல்லாம் ஒரு பக்கம் வச்சிருங்க. நார்மலா வந்துருவோம். நீங்கள் ஊழலற்றவர் என்றால், நீங்கள் தூய்மையானவர் என்றால், நீங்கள் தூய்மையாக வாழ்ந்துத்தான் உங்கள் தூய்மையை நிரூபிக்க வேண்டுமே தவிர, எனக்கு முன்னர் இருந்தவரும், பின்னர் இருந்தவரும் அயோக்கியர்கள் என்று சொல்லி உங்கள் தூய்மையை நிரூபிக்க கூடாது. அப்படித்தான் எல்லா காலமும் நிறைய பேர் தன்னை தூய்மையானவர்கள் என்று காட்டிக் கொண்டார்கள். அப்படி காட்டிக் கொண்டவர்கள் அனைவரும் அசிங்கப்பட்டார்கள். சரியா? ஆனால் இப்படி வந்த பல பேருக்கு என்ன ஈஸியான டார்கெட் யாரு அப்படின்னு சொன்னா
கொள்கையை பேசுவதனாலும் கொண்ட கொள்கையில் உறுதியாக இருப்பதனாலும் ஒடுக்கப்பட்ட, உரிமைகள் மறுக்கப்பட்ட, நசுக்கப்பட்ட சிறுபான்மை சமூகத்திற்கு என்றைக்கும் உத்வேகத்துடன் உறுதுணையாக இருந்ததனாலும் தொடர் தாக்குதலுக்கு உள்ளான ஒரு கொள்கை குன்றுதான் திராவிட முன்னேற்ற கழகம். அதை தாக்கும் போது மட்டும் எல்லாம் ஒன்னா வந்துருவாங்க. சரி, தாக்கிட்டு போங்க, ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்ப நீங்க சொல்லக்கூடிய அந்த பாயிண்ட்டுக்கு வர்றேன். தாவேகா அரசு தூய்மையான அரசு என்றால், தாவேகா அரசு வெளிப்படைத்தன்மையான அரசு என்றால், பிறர் மீது சாக்கடையை வீசியதை நிரூபிக்க கூடாது, தான் பூக்குழி இறங்கி அதை நிரூபிக்கணும். இப்ப சொல்லுங்க பாயிண்ட். நீங்கள் தூய்மையானவர்கள் என்றால், புசி ஆனந்த் பதவியேற்று 3வது நாளே ஒரு டெண்டர் கேன்சல் செய்யப்பட்டது, மறந்திருக்க மாட்டீர்கள் என்று நினைக்கிறேன். அது எதனால் நடந்தது? புசி ஆனந்தின் மீது வழக்கு இருக்கிறது. அவருடைய வழக்கறிஞர் பிரிவிலே இருந்த வழக்கறிஞர், பெண் வழக்கறிஞர் 80 கோடிக்கு மேல், ₹1 2 இல்ல. இன்னைக்கு இவர் பேசினாரு, கோவை சத்யன் வந்து ஒரு இதுல பேசினாரு, என்னமோ பண்ணணும்னு நினைக்கிறாரு, அவரு பொறுத்திருந்து தான் பார்க்கணும், நாங்க பாஜக கொண்டு போவோம். அப்ப என்னமோ அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, எனக்கு நான் புரிஞ்சுக்கிட்டது, தாவேகாவுடைய ஊழல் முடைநாற்றம் வந்து இவ்வளவு சீக்கிரத்துல 100 நாள்ல வீசுது அப்படியே. இதை கொண்டு போய் வந்து ஒன்றிய அரசு ஈடிட்ட கொடுத்தாலே போதுமானதுன்னு. 80 கோடி ரூபாய் இட்ஸ் ஃபிட் கேஸ் ஃபார் ஈடி டு ஸ்டெப் இன். 100 கோடி ரூபாய் ஊழல்ல நீ பிறரை சொல்றதை விடுங்க. அதாவது எங்களை நோக்கி கேள்வி எழுப்பும் பொழுது மரியாதைக்குரிய முன்னாள் அமைச்சர் சேகர் பாபு அவர்களை பார்த்து, மாசத்துக்கு 500 பேர் வந்துட்டு போற கோயிலுக்கு வந்து மல்டி லெவல் பார்க்கிங் கட்டினாருங்கிறதே எங்கள் மீது அவ்வளோ பெரிய குற்றச்சாட்டு. நீங்கள் பெரிய புரட்சியாளர். வந்து மகன தக்காளி 100 நாள் கூட ஆகல, அதுக்குள்ள 100 கோடி ரூபாய் ஊழல். அதுல சம்பந்தப்பட்ட 2 பேர்ல ஒருத்தன் செத்து போயிட்டான், ஒருத்தன் வந்து கவலைக்கிடமாக இன்னும் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்கிறான். நான் அதை பத்தி நிறைய பேசியிருக்கேன் உங்க சேனல்லே கூட. ஆனால் கையில ஆதாரங்கள் இருக்கிறது. நீங்க கொடுத்த எஃப்ஐஆர் படியே நீங்கள் தான் குற்றவாளி. நீங்க கொடுத்த எஃப்ஐஆர் படியே அதுலயே நீங்க கம்ப்ளைண்ட்ல சொல்லியிருக்கீங்க, நாங்க அப்பீல் தெரிஞ்சு போயிட்டோம் அப்படின்னு. அப்ப தெரிஞ்சதற்கு பின்னால் அதை தடுத்து நிறுத்த தவறியவர்கள் யார்? இக்னரன்ஸ் இஸ் நாட் அன் எக்ஸ்கியூஸ் இன் லா. நான் தெரியல, இக்னரண்டா இருந்தாலுமே அது எக்ஸ்கியூஸ் கிடையாது, இக்னரன்ஸ் எல்லாம் கிடையாது அது. அப்ப இக்னரன்ஸ்ங்கிறத நீதிமன்றமோ சட்டப்பூர்வமா ஏத்துக்க மாட்டாங்க. அப்ப புஷி ஆனந்துக்கு மட்டும் 3 நாள்ல அந்த டெண்டர் கேன்சல் செய்யப்படுகிறது. 80 கோடியிலிருந்து 100 கோடியை தாண்டுகிறது என்று அந்த பெண் வழக்கறிஞர் சொல்கிறார். அந்த பெண் வழக்கறிஞரின் மீதே நடவடிக்கை எடுத்து அவரை கட்சியிலிருந்து நீக்குகிறீர்கள். வழக்கு இன்னும் நிலுவையில் இருக்கிறது. அரசு தரப்பு வழக்கறிஞர் நீங்க என்ன செஞ்சிட்டீங்க? முதல்ல வந்து இந்த பிட்டு கொடுத்து இந்த டெண்டர் கொடுத்தீங்க, அதுல இவ்வளவு ஒரு ஊழல் இன்னும் செய்யவே ஆரம்பிக்கலையே. நீங்கள் தூய்மையாக இருந்து, நீங்கள் நேர்மையாக இருந்து உங்கள் நேர்மையை நிரூபிக்க வேண்டுமே தவிர பிறர் மீது மலத்தையும் சேற்றையும் வீசி அல்ல. அப்ப இதுல மட்டும் இல்ல, ஊழல் அந்த விஷயத்த மட்டும் இல்ல, சட்டம் ஒழுங்க. நேத்து கூட பரந்தாமன் சார் பேசியிருந்தாரு தி டிபேட்ல. அடுத்த நாளே அப்படின்னு சொன்னாரு, அப்படின்னு கணக்கு பண்ணி இப்போதைக்கு 1,00,000 இவ்வளவு மணி நேரம் ஆயிருக்குதுன்னு ஹைலைட்டா அதை பேசினாரு. அப்ப இவ்வளவு நேரம் ஆயிருக்கு, பெண்கள் பாதுகாப்பை உறுதி செய்யவில்லை. அதோட கொடுமை என்னன்னா, எவனோ ஒருத்தர் செஞ்சு இவங்க பெண்கள் பாதுகாப்பு உறுதி செய்யலைன்னா பரவாயில்ல, இவருடைய சொந்த கட்சிக்காரரு இப்ப ரெண்டு சப்ஜெக்ட் வந்து ஆன் ட்ராக்ல வந்து வேலிடா நிக்குது கையில. ஒண்ணு ராணிப்பேட்டை மாவட்ட செயலாளர் விஜய் மோகன், இன்னொன்னு இப்ப முந்தானேத்து ஒரு பெண் வந்து புகார் கொடுத்து அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போன்னு சொல்றாங்க, உனக்கு வந்து பதவி வேணும்னு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போன்னு சொல்றாங்க. அது பெண் பாதுகாப்பாக இருந்தாலும் சரி, சட்டம் ஒழுங்கு. இந்த சட்டமன்றத்தில் கேள்வி எழுப்பணும். போன வாட்டி ராஜ்மோகன் எந்திரிச்சு அது வந்து முழுக்க கோஷ்டி முதல் தான் சட்ட அமைச்சருடைய வேலையை பார்த்தார். அதுக்கப்புறம் நேற்று எந்திரிச்சு என்ன சொல்றாரு, அது கவலையான விஷயம் தான், முறையான விசாரணை முடக்கப்பட்டிருக்கிறது. அப்ப விசாரணை முடியறதுக்கு முன்னால போன அமர்வுல எந்திரிச்சு அது வந்து இதுதான் சொன்னது, எதுக்கு கோஷ்டி முதல் எதுக்கு சொன்னேன்? அப்போ சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்கிறது, பெண் பாதுகாப்பு பல்லிழிக்கிறது, ஊழல் முடைநாற்றம் எடுத்து வீசுகிறது. எவ்வளவு நாள்ல? 100 நாள்ல. இப்ப நீங்க திரும்ப வந்து சொன்னா நம்புங்கன்னா நான் என்னத்த நம்புறது? இது எப்படின்னா, ஏதோ இந்த படத்துல வந்து தளபதி படத்துல வந்து தப்பிச்சிருன்னு சொன்னாரு, நான் பொழைச்சிருன்னு சொன்னாரு. யார் சொன்னாரு? அவனே சொன்னானா? அவரே சொன்னாரு. அப்படிங்கிற மாதிரி நீங்களே சொல்லிக்கிட்டா என்ன அர்த்தம்? நான் இதை திரும்ப என்ன கேட்கிறேன்னா, எங்களை நோக்கி வீசப்பட்ட ஏதாவது எங்கள் தரப்புல இருந்து வந்திருக்கிறதா? உங்களை நோக்கி சொல்லப்படக்கூடிய பாலியல் குற்றச்சாட்டு உங்களிலிருந்தே வந்திருக்கிறது. உங்களை நோக்கி சொல்லப்படக்கூடிய போதை குற்றச்சாட்டு உங்களிலிருந்தே வந்திருக்கிறது. உங்களை நோக்கி சொல்லப்பட்ட இது அரசு வழக்கறிஞர் நியமன ஊழல் உங்களிலிருந்தே வந்திருக்கிறது. உங்களை நோக்கி சொல்லப்பட்ட இப்ப டெண்டர் முறைகேடு உங்களிலிருந்தே வந்திருக்கிறது. இதை விட ஒரு முடைநாற்றம் எடுக்கும் ஒரு அரசை 100 நாள்ல பார்க்க முடியாது. ஆனா சார், இப்போ நீங்க சொன்னீங்க, தங்களுடைய புனித தன்மையை வந்து நிரூபிப்பதற்கு நீங்க உங்களுடைய செயல்கள் மூலியமாக தான் நீங்க நிரூபிக்கணும் அப்படின்னு சொல்லி. ஆனால் இப்போ இந்த 100 நாள் ஆட்சியிலேயே நம்ம எடுத்துக்கிடுவோம், இதே முன்னாள் அமைச்சர் ஏவா வேலு அவர்கள் மீதான ஒரு டிவிஎஸ் இப்போ பதியப்பட்ட அந்த வழக்கு, இந்த டெண்டர் முறைகேடு சம்பந்தமாக தான் இந்த கரூர் நெடுஞ்சாலை விவகாரம், அதுலயும் லுக் அவுட் நோட்டீஸ் எல்லாம் கொடுத்திருந்தாங்க. அவரை தொடர்ந்து கார்னர் பண்ணாங்க. இதே போல முன்னாள் அமைச்சர்கள் பலர், அதே போல இது இன்னும் பிரபலமான பல குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படும். குறிப்பாக இந்த சென்னை மாநகரில் வந்து
மழைநீர் வடிகால் வந்து இந்த பணி செஞ்சாங்க. இந்த 4000 crore பேக்கேஜ். அதன் மீதும் தொடர்ந்து விமர்சனங்கள் முன்வைக்கப்படும். திராவிட முன்னேற்ற கழகம் இந்த டெண்டர் முறைகேடில் ஈடுபட்டு விட்டது அப்படின்ற ஒரு விஷயத்த. இப்படி இப்ப இந்த 100 ஆண்டுகள் காலகட்டத்திலயும் கூட கடந்த ஆட்சியில் என்ன என்ன செய்யப்பட்டன, முறைகேடுகள் நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரி தான் வந்து ஒரு நேரட்டிவாவும் செட் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்ப இது அதாவது எப்படி நம்ம பார்க்கிறது? ஹிவாவேல் அவர்களுடைய விவகாரம். லுக்அவுட் சர்க்குலர் நீங்களே சொன்னீங்க. லுக்அவுட் சர்க்குலர் தரப்பட்டது. அந்த லுக்அவுட் சர்க்குலரை உயர்நீதிமன்றம் காரி துப்பி தூக்கி போட்டுச்சா இல்லையா? அசிங்கத்தை துடைக்கிறதுக்காக உச்சநீதிமன்றம் போனீங்க. உச்சநீதிமன்றத்தில் இவருக்கு சார்பாக முகுல் ரோஹத்கியும் அரசு சார்பாக அபிஷேக் மனு சிங்வியும் ஆஜரானார்கள். அபிஷேக் மனு சிங்வி பேசி முடித்து விட்டார். அவர் எஸ்கேப் ஆகி விடுவார் அப்படிலாம் வந்து ரொம்ப அருவருப்பான வார்த்தையெல்லாம் சொன்னார். எதுக்குன்னா லுக்அவுட் சர்க்குலரை வந்து ஸ்டே பண்ணதுக்கு, அதுக்கு அதை குவாஷ் பண்ணதுக்கு இல்ல கூடாது, அப்படி பண்ணிருக்க கூடாது ஹைகோர்ட் அப்படின்னு இவங்க சுப்ரீம் கோர்ட் போனாங்க. அபிஷேக் மனு சிங்வி பேசி முடித்து விட்டார். முகுல் ரோஹத்கி வாய் திறப்பதற்கு முன்பாகவே அதை எடுத்துக்க முடியாது, டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க. சொல்லுங்க, என்ன என்ன முகாந்திரம்? செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து இவங்களை விலை கொடுத்து வாங்க பார்த்தார். செந்தில் பாலாஜி அவருடைய வழக்கு உச்சநீதிமன்றம் வந்த போது நான் பிஜேபி டைம்லேயே சொல்றேன், நாங்கள் ஆட்சியில் இருக்கும் போதே அந்த விஷயம் வந்து இந்த ஜாப் கேஷ் ஃபார் ஜாப் ஸ்கேம் வந்த போது அந்த வழக்கில் ஜஸ்ட் பிகாஸ் தி ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் பிஎம்எல்ஏ இஸ் ஸ்ட்ரிஞ்சன்ட், இட் cannot be used as a tool to லாங் டைம் இன்கார்சரேஷன் ஆஃப் யுவர் பொலிட்டிக்கல் எனிமீஸ் அப்படின்னு ரொம்ப அழகா முத்தாய்ப்பா நீதிமன்றம் சொன்னது. அதை வந்து ஒரு அதை ஒரு டூல் மாதிரி வச்சு ரொம்ப காலம் இவங்களை உள்ள வச்சிடலாம் அப்படிங்கிறதுக்காக ஒரு டூல் மாதிரி வச்சு அதை பயன்படுத்தி விட்டுறக்கூடாது பிஎம்எல்ஏவை. அப்போ அதுல என்ன சொல்ல வந்துச்சு? அப்போ அதே மாதிரி வந்து இன் கிராண்ட் ஆஃப் வென் இட் கம்ஸ் அபவுட் கிராண்ட் ஆஃப் பெயில், ட்ரையல் கோர்ட் அண்ட் ஹை கோர்ட் ஷுட் நாட் ஆக்ட் சேஃப் அப்படின்னு, தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்காக வந்து ட்ரையல் கோர்ட்டும் ஹை கோர்ட்டும் வந்து பயப்படக்கூடாதுங்கிற மாதிரி உச்சநீதிமன்றம். அப்ப யார்கிட்ட பயப்படுறாங்க அப்படின்னு ஒண்ணு இருக்குல்ல. அப்ப இதெல்லாம் கடந்த காலங்களில் பழி வாங்குவதற்காகவே புனையப்பட்ட வழக்குகள். நீங்க எல்லாம் எந்த விஷயத்தை எடுத்துக்கிட்டீங்க, எது நிரூபிக்கப்பட்டது? எது நிரூபிக்கப்பட்டது? என்ன இதுல ஏதாவது ஒன்று நீங்க சொல்லுங்க. புதுசா இப்ப நேத்து பவுடர் அமைச்சர்னு சொல்லி எதை நுணுக்குனீங்கன்னு தெரியும்னு பேசுறாரு. இவர் எந்திரிச்சு எனக்கு கூட தான் என்னென்னவோ தெரியுங்கிற வளர்றாரு. இதுதான் இப்ப உங்களுக்கு நோக்கி வைக்கப்படக்கூடிய, நீங்க நுணுக்குனதை உலகமே பார்த்துச்சு. இதுதான் கேள்வி. அப்ப இந்த கேள்வியை முன்வைக்கும் போது நாங்க எத்தனை டெண்டர்ல அதெல்லாம் இல்ல, நீ நுணுக்குனியா இல்லையா, அதை பத்தி தான் இங்க கேள்வி. அதை பத்தி வழக்கு இருக்குது. வழக்கு ஒரு முறை நீதிமன்றம் போகும் பொழுதும் அசிங்கப்பட்டு தான் வர்றாங்க. நாங்கள் இதுவரை ஏதாவது ஒரு வழக்கில், இட்ஸ் அன் ஓப்பன் சேலஞ்ச், ஏதாவது ஒரு வழக்கில் ஜெயலலிதா போலவோ சசிகலா போலவோ தண்டிக்கப்பட்டோமா? ஏதாவது ஒரு வழக்கில் அரசியலுக்கு வருவதற்கு முன்பாகவே ஒழுங்கா வரிய கட்டு என்று நங்குன்னு கொட்டு வச்சிருக்க விஜயை அப்படி எங்காவது நாங்க அசிங்கப்பட்டோமா? எங்காவது ஒரு இடத்துல அசிங்கப்பட்டிருக்கிறோமா? இல்லை, இதுவரை இல்லை. இந்திய வரலாற்றில், சுதந்திர வரலாற்றில் எப்பவுமே இல்லை. நாங்கள் அந்த மாதிரி தண்டிக்கப்பட்டிருக்கிறோமா? நீதிமன்றத்தால் வந்து அப்படி சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறோமா என்றால் இல்லை. ஆனால் எங்களைத்தான் சர்க்காரியா கமிஷன் சொன்னது விஞ்ஞான ஊழல் என்றார். அப்படி ஒரு வார்த்தையே சர்க்காரியா கமிஷன் அறிக்கையில இல்லை. இல்லாத ஒரு பொய்யை ஒரு காலகட்டத்தில் எம்ஜிஆர் பயன்படுத்தினார், ஜெயலலிதா பயன்படுத்தினார், எடப்பாடி பயன்படுத்தினார், நரேந்திர மோடி பயன்படுத்தினார். இன்றைக்கு அதை விஜய் அண்ட் கோ பயன்படுத்துகிறார்கள். அப்படி ஒண்ணு இல்லவே இல்லை. நாங்க என்னைக்குமே அந்த எங்கள் மீது வைக்கப்பட்ட எந்த ஊழல் குற்றச்சாட்டும் நிரூபிக்கப்பட்டதும் அல்ல. மாறாக எங்களை நோக்கி வீசியவர்களை தண்டிக்க வைத்திருக்கிறோம். அப்ப இதெல்லாம் இதுக்கு ஒரு நல்ல ஆப்டான எக்ஸாம்பிள் நேத்து வந்து சரத் எந்திரிச்சு பேசினது. அமைச்சர் சரத் எந்திரிச்சு நுணுக்குனதை பத்தி கேட்டா உங்ககிட்ட முறைகேடு இருக்குது. இது திமுகவை தன்னுடைய ஒன்றிய அரசோடு திமுக வைத்திருக்கக்கூடிய மோதல் போக்கு இருக்குல்ல, கொள்கை அடிப்படையில், சித்தாந்த அடிப்படையில் ஒன்றிய அரசோடு மோதல் போக்கு. இப்ப இல்ல, அது காங்கிரஸ் இருந்தாலும் மோதல் போக்கு தொடர்ந்து இருக்கிறது, பாஜக இருந்தாலும் மோதல் போக்கு தொடர்ந்து இருக்கிறது. 2G எடுத்துக்கங்களேன், அவ்வளவு ஏன் போகணும்? 2G எடுத்துக்கங்களேன். ஆஜ் தக்ல ஆப்கி அதாலத்னு ஒரு ப்ரோக்ராம் நடக்கும். நீங்க பாத்துருப்பீங்களா? ரஜாத் சர்மாவுடைய ப்ரோக்ராம் ஆப்கி அதாலத். உள்ள நுழைவார், ஆராசா உள்ள நுழைவார், உட்காருவார். உட்கார்ந்த உடனே அண்ணன் வந்து பேச ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாலே கேள்வி கேட்பாங்க. கேள்வி கேட்ட உடனே அந்த மக்கள் கிளாப் பண்ணுவாங்க. சச் ஹஸ்டைல் கிரௌட், அந்த அளவுக்கு ஹஸ்டைல் கிரௌட் அது. அப்ப அவர் சொல்லுவாரு, when someone is being questioned you should have that temperament till I answer. நான் ஆன்சர் அப்புறம் நீ கிளாப் தட்டுங்கன்னு ஓப்பனா அடிப்பார். நீங்க அப்புறமா கிளாப் தட்டுங்க. நிகழ்ச்சி போய்கிட்டே இருக்கும். அப்ப சொல்லுவாரு, இந்தியாவிலேயே இவ்வளவு விலை குறைவாக இந்த அலைக்கற்றலைகளை வந்து நான் கொண்டு வந்தது நான் தான். அதற்காக என்னை ஸ்பெக்ட்ரம் ராஜா என்று சொன்னால் சந்தோஷம், நான் ஸ்பெக்ட்ரம் ராஜா தான் கை தட்டுவாங்க. அப்போ ஒண்ணு சொல்லுவாரு, நானே வழக்கு நடத்தி நானே விடுதலை பெற்று வெளியே வந்தவன் அப்படின்னு. அந்த கிரௌடு அப்படியே தலைகீழ மாறி, நான் பார்த்த வரலாறு அப்படியே தலைகீழ மாறி கிரௌடு கை தட்டும். அப்போ ஒரு சேலஞ்ச் கொடுப்பாரு,
ஒரே ஒத்த ரூபா சிங்கிள் பென்னி. If someone could prove that I have taken single penny and I have saved it in the offshore or onshore, எங்கேயோ வெளிநாட்டிலயோ உள்நாட்டிலயோ வெளிநாட்டிலயோ எங்கேயாவது நான் வைத்திருக்கிறேன், ₹1 வைத்திருக்கிறேன் என்று நிரூபித்தால் அரசியல் களத்திலிருந்து வெளியே போறேன்னு வரும். கிரௌட் அப்படியே கிளாப் தட்டி தீர்த்துரும். ப்ரூவ் பண்ணுங்க. ஏங்க யாரு சிஏஜில காம்ட்ரால் ஆடிட்டர் ஜெனரலா இருந்தாரு, அவரே என்ன சொன்னாரு, இது இல்லைன்னு தான் சொன்னாரு லாஸ்டா. அப்ப அது 2G ஆனாலும் மூடல் கேஷ் ஃபார் ஜாப் என்ன சொன்னாலும் இதெல்லாம் பழி வாங்குவதற்காகவும் நம்மளை வஞ்சிப்பதற்காகவும் செய்யப்பட்டது, சட்டப்பூர்வமாக நிரூபிக்கப்பட்டதல்ல. மாறாக விஜய் உள்ளே நுழையும் பொழுதே வரி ஏய்ப்பு புகாரில் கரையை சுமந்து கொண்டுதான் உள்ளே நுழைந்தார். நிச்சயமா சார். பல்வேறு விவகாரங்கள்ல எங்க நேயர்களுக்கு ரொம்ப தெளிவா உங்களோட கருத்துக்களை பயந்தீங்க. மிகுந்த நன்றி.